ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை தாள்களை தான் பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கை தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடக்க போகுது. கரெக்டாக என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு இறுதி கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது, மிகவும் ஆபத்தான ஒரு கிரகணம். கரெக்டாக இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. அதோடு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். ஸோ அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறணும். அதனால் இந்த வீடியோவில் கிரகண தாக்கத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிடுறேன். இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது கரெக்டாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி ஆவணி மாதத்துடைய 5ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமியும் இருக்குது. ஸோ கிரகணமானது காலையில் ஸ்டார்ட் ஆகி மதியம் முடிவடையுது. இந்த கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது. நடக்கக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம். ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய சூத காலமானது இந்தியாவில் இருக்குது. ஸோ கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய சூத காலமானது இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கம் ஏற்படும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜோதிட சாத்திரத்தின்படி இந்த கிரகணத்துடைய தாக்கத்தை இப்போ 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ அந்தந்த ராசிக்காரங்க என்ன கிரகணத்துடைய தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. செவ்வாய் பகவானை ராசிபதியாக கொண்ட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசியில் ரொம்பவே எச்சரிக்கையாக நிகழ்கிறதுனால பண நெருக்கடிகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு சேரும். உங்களுக்கு இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்டம்தான். பண நெருக்கடிகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு சேரும். 2வது ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியில் உள்ள ராகுவால் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் சந்திரன் உங்கள் ராசியில் இணைந்திருப்பதால் பணத்தை பத்திரமாக இந்த கிரகணத்தின் போது வைத்திருக்கணும். உடல் ரீதியான சில பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுக்கு கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தாக இருக்குது. அதனால் நீங்கள் கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருக்காது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தில் தான் இருக்கும். இந்த கிரகணத்தின் போது நீங்கள் என்ன நினச்சாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்காது. அதனால் கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ கிரகணத்தின் போது விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தில் போய் முடியும். ஸோ கிரகணத்தின் போது உங்கள் ராசிதிபதி கிரகணத்தின் பிடியில் சிக்கியிருப்பதால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை பத்திரப்படுத்துங்க. கிரகணத்தின் போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட நேரிடும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதியாகவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரியனை கொண்டு இருக்கிறீங்க. ஸோ நல்ல செய்தி இந்த கிரகணத்தின் போது தேடி வரும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்துமே நிறைவேறும். மொத்தத்தில் இந்த கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்கு இந்த கிரகணத்தில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறதே கவனம் தேவைதான். கவனம் அவசியங்கிறது சொல்லப்படுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் இது 2 ரீதியாகவும் கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ நீங்கள் தியானம் போன்றவற்றை செய்கிறது நல்லது. அப்புறம் துலாம் ராசி. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த கிரகணத்தின் போது அக்கறை காட்டணும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். உடலுக்கும் மனதுக்கும் சற்று ஓய்வு கொடுப்பது அவசியம். ஏன்னா கிரகணத்தின் போது அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா
அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஓய்வு கொடுப்பது அவசியம். அப்புறம் விருச்சிக ராசி, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் கிரகணமானது நிகழ்கிறது. அதனால் இந்த தினம் உங்களுடைய நிதி நெருக்கடிகள்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதனால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தினம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து வரும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு திடீர் யோகங்கள் கைகூடி வரும். நோய்களால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதனால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் போது அதனால் நீங்கள் அதை நல்லா ஃபோக்கஸாக இந்த நாளில் செயல்படுத்த பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை தருவாங்க. அதே நேரத்தில் பணவரவும் அதிகரிக்கும், சேமிப்பும் கூடும். பணவரவு அதிகரிக்கிறது, சேமிப்பு கூடுறது, இதை எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அப்புறம் மீனராசி, மீனராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய போது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வரும். மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. அதற்கான நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது. ஸோ எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெயினாக ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதனால் அந்த அறிவிப்புக்கு ஏற்ப செயல்படுங்க. ஸோ இது மீன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தாங்க 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தால் பலன்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆல்ரெடி கிரகணம் நடக்கிறது, எந்த ராசிக்கெல்லாம் ஆபத்து, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம், யாருக்கெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். கிரகணத்துடைய டைமையும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இது கிரகணத்தின் போது 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களையும் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அந்த தகவல்களாக தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.